வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். மத்திய ஆயுதப்படைகளில் சேருவதற்கான தேர்வை தமிழிலும் எழுதலாம். அரக்கோணம் நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. இன்னுயிர் தமிழை எந்நாளும் காப்போம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொண்டர்களுக்கு கடிதம். தமிழ்நாடு சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட 2 சட்ட மசோதாக்கள் ஒப்புதல் அளித்துள்ளார் ஆளுநர் ஆர்.என். ரவி. ரூபாய் 70.70 கோடி மதிப்பீட்டிலான புதிய திட்ட பணிகள் இன்று அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமார் கட்சியிலிருந்து நீக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. மும்மொழி கொள்கை விவகாரம். மாணவர்களை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கினால் நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர் அன்பில் மகேஷ் எச்சரிக்கை. விசா விதிகளில் மாற்றங்களை செய்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். H-1B விசா பெற்ற இந்தியர்களின் பிள்ளைகளை 1 லட்சம் பேர் வெளியேற்றப்படும் அபாயம். சிரியாவில் கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல். 13 போலீசார் பலி. இனி விரிவான செய்திகளை காணலாம். மத்திய ஆயுதப்படைகளில் சேருவதற்கான தேர்வை அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் உள்ள தமிழ் உள்ளிட்ட மொழிகளில் எழுதலாம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். அரக்கோணத்தில் உள்ள மத்திய தொழில் காப்பு படையின் 56வது ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட அமித்ஷா அங்குள்ள தியாகிகளின் நினைவு தூணில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அதன் பின் படை வீரர்களின் அணிவகுப்பையும் பார்வையிட்டார். படைதளத்தில் பல்வேறு உட்கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டங்களை தொடங்கி வைத்த அவர் சென்டினல் எனப்படும் இதழையும் வெளியிட்டார். இதையடுத்து உரையாற்றிய அமித்ஷா, மத்திய ஆயுதப்படைகளுக்கான தேர்வு இதுவரை ஆங்கிலத்திலும் இந்தியிலும் மட்டுமே நடைபெற்று வருவதாகவும் 8வது அட்டவணையில் உள்ள தமிழ் உள்ளிட்ட மொழிகளில் தேர்வு நடத்த பிரதமர் மோடி அறிவுறுத்தி உள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புகளை தமிழில் படிக்கும் வகையில் பாடங்களை விரைவில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சருக்கு அமித்ஷா வேண்டுகோள் விடுத்தார். தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட 2 சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். 28 மாவட்ட ஊரக உள்ளாட்சி அமைப்புகளின் நிர்வகிக்க தனி அலுவலர்களை அரசு நியமிப்பது தொடர்பாக சட்ட மசோதா கடந்த ஜனவரி மாதம் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட 2 சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். ஊரக உள்ளாட்சிகளுக்கு தனி அதிகாரிகள் நியமனம், கனிமம் உள்ளிட்ட நிலங்களுக்கு வரி விதிப்பது தொடர்பான மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளார். ஆளுநரிடம் ஒப்புதலுக்கு அனுப்பப்படும் மசோதாக்களை அவர் நிலுவையில் வைத்திருப்பது தொடர்பாக வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் 2 மசோதாக்களுக்கும் இன்று ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. மும்மொழி கொள்கையை ஏற்காததால் நிதி வழங்க முடியாது என்று கூறிய மத்திய அரசு மிரட்டினாலும் தமிழ்நாடு தன்னுடைய மொழிக் கொள்கையில் தெளிவாக இருக்கிறது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கட்சி தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள மடலில், இதற்கு முன்பு பல ஆட்சியாளர்கள் இந்தியை திணிக்க முயன்ற போது தமிழ்நாடு உறுதியாக எதிர்த்து நின்றதையும், அப்போதெல்லாம் இந்தியை புகுத்தும் திட்டங்கள் தான் நிறுத்தப்பட்டனவே தவிர கல்விக்கான நிதியை நிறுத்தவில்லை என்பதை குறிப்பிட்டுள்ளார். பாஜக அரசுதான் தமிழ்நாட்டு மாணவர்களின் வயிற்றில் அடிக்கும் படுபாதக செயலை செய்துள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழ் உள்ளிட்ட 22 மொழிகளையும் இந்தியாவின் ஆட்சி மொழியாக்கிட வேண்டும் என்பதை திமுகவின் கொள்கை என்றும், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், இன்னுயிர் தமிழை எந்நாளும் காப்போம் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அச்சுறுத்தலுக்கு தமிழ்நாடு அடிப்பணியாது என்றும், இந்தி காலனி ஆதிக்கத்தை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். மும்மொழி கொள்கைக்காக கையெழுத்து இயக்கம் நடத்தும் பாஜக இதை சட்டமன்ற தேர்தல் அறிக்கையாகவே வைக்குமா என்றும், இந்தி திணிப்பு பற்றி தமிழ்நாடு மக்களிடம் கருத்து வாக்கெடுப்பு நடத்த தயாரா என்றும் ஸ்டாலின் வினாவியுள்ளார். அமெரிக்க குடியுரிமை விதிகளில் மாற்றம் மற்றும் நீதிமன்ற உத்தரவுகளால் H-1B விசா வைத்துள்ள இந்தியர்களின் பிள்ளைகளில் 1 லட்சம் பேர் அந்நாட்டிலிருந்து வெளியேற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் பணிபுரிவோருக்கான H-1B விசாவை கொண்டிருப்போரின் அதிகம் பேர் இந்தியர்கள் ஆவார். இவ்வாறு பணிக்கு சென்றோர் தங்களின் குழந்தைகளையும் அழைத்துச் சென்றுள்ளனர். அப்படி சென்றுள்ள பிள்ளைகளுக்கும் 21 வயதாகும் போது அவர்கள் வேறு விசா பெறுவதற்கு 2 ஆண்டு காலக்கெடு இருந்தது. இந்த விசா விதிகளில் அண்மையில் செய்த மாற்றங்களின்படி இவ்வாறு அழைத்து செல்லப்பட்ட பிள்ளைகளுக்கு 21 வயதான உடனே அவர்கள் வேறு விசா பெற்றுக்கொள்ள வேண்டும்.
அமெரிக்க அரசின் புள்ளி விவரப்படி H-1B விசாவில் பணியாற்றும் இந்தியர்களின் பிள்ளைகளின் 1,34,000 பேர் 21 வயதை தாண்டும் நிலை உள்ளனர். இவர்கள் உடனடியாக வேலையை தேடிக்கொண்டு வேறு விசா பெற விண்ணப்பிக்க வேண்டும். இல்லாவிட்டால் வலுக்கட்டாயமாக இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பப்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்தி திணிப்பு எதிர்ப்பு என்னும் அட்டக்கத்தியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்னும் சுழற்ற வேண்டாம் என்றும், அது ஒரு நாடகம் என்றும் மக்களுக்கு எப்போதே தெரிந்தும் அதை இன்னும் உணர மறுப்பது ஏன் என்று அண்ணாமலை வினாவியுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தமிழக பாஜக சார்பில் மும்மொழி கொள்கையை ஆதரித்து புதிய கல்வி என்னும் பெயரில் தொடங்க உள்ள இணையதளத்தில் ஒற்றை நாளுக்குள் 2 லட்சம் பேர் ஆதரவு தெரிவித்துள்ளதை குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் மக்களை நேரில் சந்தித்து மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதை பொறுத்து கொள்ள முடியாத முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காவல்துறையினரை ஏவி விட்டாலும் தங்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல நீட் தேர்வுக்கு எதிராக கையெழுத்து இயக்கத்தை நடத்தியதையும், அவ்வாறு கையெழுத்து பெறப்பட்ட தாள்களையும் குப்பை தொட்டியில் போட்டதையும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். டாஸ்மாக் அலுவலகத்தில் 2வது நாளாக அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னையில் டாஸ்மாக் தலைமை அலுவலகம், தனியார் மதுபான நிறுவனங்கள் என தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறையினர் நேற்று அதிரடி சோதனை நடத்தினார்கள். இந்த நிலையில் டாஸ்மாக் அலுவலகத்தில் இன்று 2வது நாளாக அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். டாஸ்மாக் ஒப்பந்ததாரர்கள் தொடர்புடைய இடங்களிலும் அமலாக்கத்துறை சோதனை 2வது நாளாக தொடர்கிறது. சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள SNJ டாஸ்மாக் ஒப்பந்ததாரர் தலைமை அலுவலகம், எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை தொடர்ந்து வருகிறது. மேலும் ஜெகத் ரட்சகனுக்கு தொடர்புடைய அலுவலகங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 2வது நாளாக சோதனையில் ஈடுபட்டனர். அதேபோல புதுக்கோட்டை மாவட்டம் கள்ளக்கோட்டையில் உள்ள கால்ஸ் மதுபான ஆலையில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இந்தியாவில் ஆண்டுதோறும் 4,80,000 விபத்துகள் நேர்வதாகவும், இதனால் 1,80,000 பேர் இறப்பதாகவும் மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். டெல்லியில் உலக சாலை உட்கட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் நேரு சாலை விபத்துகளில் உயிரிழப்போரில் 66 விழுக்காட்டினர் 18 முதல் 45 வயது வரையுள்ள உழைக்கும் திறனுடையோர் என்பதை குறிப்பிட்டார். இவர்களின் உயிரிழப்பால் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3 விழுக்காடு இழப்பு ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். பல துறைகளில் திறன் பெற்ற இவர்களின் இழப்பு நாட்டிற்கு பேரிழப்பு என குறிப்பிட்டார். விபத்துகளுக்கு காரணமான குற்றவாளிகள் கட்டுமான பொறியாளர்களும் விரிவான திட்ட அறிக்கை தயாரித்தவர்களுமே என்று நிதின் கட்கரி குற்றச்சாட்டினார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 14 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடிக்கும் சம்பவம் தொடர்ந்து நடந்து வருகிறது. இந்த நிலையில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி பாம்பன் மீனவர்கள் 14 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். மேலும் மீனவர்களின் விசைப்படகையும் பறிமுதல் செய்துள்ளனர். இலங்கை மன்னார் தெற்கு கடற்பரப்பில் மீன்பிடித்ததாக கூறி கைது செய்துள்ளனர். இலங்கை கடற்படையால் மீனவர்கள் 14 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் சக மீனவர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பராமரிப்பு பணி காரணமாக திருச்செந்தூர், வைகை, குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பராமரிப்பு பணி காரணமாக சில எக்ஸ்பிரஸ் ரயில்கள் பகுதி நேரமாக ரத்து செய்யப்படுகிறது. அதன்படி திருச்செந்தூரில் இருந்து நாளை இரவு 8:35 மணிக்கு புறப்பட்டு சென்னை எழும்பூர் வரும் எக்ஸ்பிரஸ் ரயில் தாம்பரம் எழும்பூர் இடையே பகுதி நேரமாக ரத்து செய்யப்படுகிறது. அதேபோல திருவண்ணாமலையில் இருந்து 9ஆம் தேதி அதிகாலை 4:30 மணிக்கு புறப்பட்டு தாம்பரம் வரும் பயணிகள் ரயில் சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே பகுதி நேரமாக ரத்து செய்யப்படுகிறது. அதே தேதியில் நெல்லையில் இருந்து எழும்பூர் வரும் வந்தே பாரத் ரயில் மாம்பழம் எழும்பூர் இடையே பகுதி நேரமாக ரத்து செய்யப்படுகிறது. மதுரையில் இருந்து 9ஆம் தேதி காலை 6:45 மணிக்கு புறப்பட்டு எழும்பூர் வரும் வைகை எக்ஸ்பிரஸ் ரயில் தாம்பரம் எழும்பூர் இடையே பகுதி நேரமாக ரத்து செய்யப்படுகிறது. எழும்பூரில் இருந்து 9ஆம் தேதி திருச்செந்தூர் செல்லும் ரயில் எழும்பூருக்கு பதிலாக தாம்பரத்தில் இருந்து மாலை 4:27 மணிக்கு புறப்படும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. மதுரவாயில் அருகே நடந்து சென்ற வட மாநிலத்தவரை தாக்கி வழிப்பறியில் ஈடுபட்ட 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். சென்னை மதுரவாயில் உள்ள சீதாமன் நகர் பகுதியில் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த முகேஷ்குமார் தங்கி பணிபுரிந்து வருகிறார். கடந்த 5ஆம் தேதி இரவு மதுரவாயில் ஆலம்பாக்கம் சாலையில் நடந்து சென்ற அவரை
3 இளைஞர்கள் வழிமறித்து தாக்கிவிட்டு அவர் கையில் இருந்த 300 ரூபாயை பறித்து கொண்டு தப்பிச் சென்றனர். பாதிக்கப்பட்ட அவர் மதுரவாயல் காவல் நிலையத்தில் இது குறித்து அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழிப்பறியில் ஈடுபட்ட திருக்குன்றத்தைச் சேர்ந்த சங்கர், ஸ்மித் மற்றும் மதுரவாயிலைச் சேர்ந்த சந்துரு ஆகிய 3 இளைஞர்களை கைது செய்தனர். இதில் சங்கர் என்பவர் மீது ஏற்கனவே கொலை, கஞ்சா, செல்போன் பறிப்பு உள்ளிட்ட 8 வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அவரிடம் இருந்து ஒரு செல்போனை போலீசார் பறிமுதல் செய்தனர். பின்னர் 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கரம்பக்குடியில் 500க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி வள்ளுவர் திடலில் திமுக வடக்கு ஒன்றிய நகர கழகத்தின் சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக திமுக கொள்கை பரப்பு செயலாளர் மற்றும் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் லியோனி பங்கேற்று சிறப்புரையாற்றினார். இதில் 500க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். பூந்தமல்லியில் கஞ்சா கடத்தி வந்த மேற்கு வங்க மாநில இளைஞரை போலீசார் கைது செய்தனர். பூந்தமல்லி பகுதியில் கஞ்சா எடுத்து செல்லப்பட்டதாக வந்த தகவலை அடுத்து பூந்தமல்லி மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது பூந்தமல்லி அடுத்த செந்நீர்குப்பம் மேம்பாலம் அருகே சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த வடமாநில இளைஞரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் கஞ்சா இருப்பது தெரிய வந்தது. மேலும் அவர் மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த பிரசன்ட் பிஸ்வாஸ் என்பதும் இவர் வெளி மாநிலங்களில் இருந்து கஞ்சாவை மொத்தமாக வாங்கி வந்து பூந்தமல்லி மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் விற்பனை செய்வது தெரிய வந்தது. இதையடுத்து அவரிடம் 15 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை திட்டப்பணிகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து திண்டுக்கல்லில் நேரில் ஆய்வு செய்தார். திண்டுக்கல்லில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுக்கணக்கு குழுவினர் நடத்திய பொதுக்கூட்டத்தில் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டார். இதில் ஒட்டஞ்சத்திரம் அருகே விரளம்பட்டியில் ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சமுதாய கூடம் மற்றும் உப்பிலியம்பட்டியில் ரூபாய் 2.15 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை விரிவாக்க பணிகளை நேரில் பார்வையிட்டு உரையாற்றினார். அப்பொழுது பேசிய அவர் 40 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு புதிய கட்டிடம் கட்ட பரிந்துரை செய்ய உள்ளதாக கூறினார். மேலும் பொதுக்குழுவில் கலந்து கொண்டு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. வேளாண்மை குடிமக்களுடைய ஜீவாதாரத்தை பாதுகாப்பதற்காக இந்த திட்டம் அவசியம் என்று பரிந்துரை செய்திருக்கிறோம். கொடைக்கானல் பகுதியில் தமிழ்நாட்டு மக்கள் இல்லாமல் மாற்று மாநில மக்களும் அங்கே வருகிறார்கள். ஆகவே அதற்கு மாற்று பாதை போக்குவரத்து இடைஞ்சலை தவிர்ப்பதற்காக மாற்றுப்பாதை திட்டம் என்ன தயாரிக்க போகிறார்கள் என்பதை கண்டறிவதற்கு அடுத்த கூட்டத்தில் வாதிக்க இருக்கிறோம். இதையெல்லாம் பரிந்துரையாக நாங்கள் கொடுத்திருக்கிறோம். குறிப்பாக கொடைக்கானலில் மல்டி லெவல் கார் பார்க்கிங், அங்கே கார்கள் நிறுத்துவதற்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. அதற்கும் தீர்வு காண வேண்டும் என்று பரிந்துரை செய்திருக்கிறோம். 14ஆம் தேதி சட்டப்பேரவை கூட இருக்கிறது. அந்த நாட்களில ஒரு நாள் சென்னையில் இந்த துறை செயலாளர்களையும் அழைத்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் வைத்துக்கொண்டு இதற்கு தீர்வு எடுப்பதற்கு சட்டப்பேரவை பொதுக்கணக்கு குழு எல்லா பணிகளையும் செய்யும் என்று இங்கே நாங்கள் பரிந்துரை செய்திருக்கிறோம். ஆம்பூர் அருகே இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதலில் 3 பேரை கத்தியால் வெட்டிய சம்பவத்தில் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பாபு மற்றும் சங்கர் இடையே பணம் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை ஏற்பட்டது. இதில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் பாபு கத்தியால் ஒருவர் பின் ஒருவராக 3 பேரை வெட்டியுள்ளார். இதில் காயமடைந்த குபேந்திரன், சதீஷ் மற்றும் நவயோகனை மீட்டு பொதுமக்கள் மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் பாபு மற்றும் சங்கர் ஆகிய இருவர் மீது போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். நத்தம் அருகே லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட 3வரை காவல்துறையினர் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சாரணர்பட்டி, கோபால்பட்டி மற்றும் செந்துறை உள்ளிட்ட பகுதிகளில் நம்பர் மற்றும் ஆன்லைன் கேரளா லாட்டரி விற்பனை நடைபெறுவதாக வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஆன்லைன் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட கருமலையான், சிக்கந்தர் மற்றும் ரமேஷ் ஆகிய 3வரையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து ஆன்லைன் லாட்டரி விற்பனைக்கு பயன்படுத்தப்பட்ட செல்போன், 300 ரூபாய் பணம், 29 கேரள லாட்டரி டிக்கெட்டுகள் உள்ளிட்டவையை
போலீசார் பறிமுதல் செய்தனர். பின்னர் மூவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வாலாஜாபேட்டை அருகே நடந்த பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே அம்மா பேரவை மற்றும் மத்திய ஒன்றியத்தின் சார்பாக நலத்திட்ட உதவிகள் மற்றும் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து கூட்டத்தில் தையல் இயந்திரம், அயன் பாக்ஸ், வேட்டி, சேலை, விவசாய உபகரணங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் 1000த்திற்கு மேற்பட்ட கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணி நடத்திய 50ற்கு மேற்பட்ட ஊழியர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் கடந்த 2015 மற்றும் 2016ஆம் ஆண்டு பணியில் அமர்த்தப்பட்ட சுமார் 2642 ஊழியர்களை சட்டமன்ற பொதுத் தேர்தல் காரணம் காட்டி தேர்தல் துறை அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி அரசு பணி நீக்கம் செய்தது. இந்த நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ரங்கசாமி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்டு சம்பளம் பெற்ற அனைத்து ஊழியர்களுக்கும் மீண்டும் வேலை வழங்கி மாத சம்பளமாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்தார். ஆனால் இதுவரை அரசு வேலை வழங்காததால் 50ற்கு மேற்பட்ட ஊழியர்கள் ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணி நடத்தினர். இதனை தடுத்து நிறுத்திய போலீசார் பேரணியில் ஈடுபட்ட ஊழியர்களை கைது செய்தனர். கீழ்பெண்ணாத்தூர் அருகே 60 லிட்டர் பனைமரக்கல்லை போலீசார் பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை கீழ்பெண்ணாத்தூர் அருகில் உள்ள சோமாச்சிப்பாடி மற்றும் அவலூர்பேட்டை பைபாஸ் ஆகிய 2 இடங்களில் வாகன சோதனை நடைபெற்றது. இதில் முருகேசன் என்பவரது இருசக்கர வாகனத்தை சோதனை மேற்கொண்டதில் 25 லிட்டர் பனைமரக்கல் விற்பனைக்காக கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. இதை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் அவலூர்பேட்டையில் நடந்த சோதனையில் மல்லிகா மற்றும் கிருஷ்ணனிடம் 35 லிட்டர் பனைமரக்கல்லை பறிமுதல் செய்த போலீசார் சம்பந்தப்பட்ட மூவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் வாகன சோதனையில் பறிமுதல் செய்யப்பட்ட 60 லிட்டர் பனைமரக்கல்லை கீழே கொட்டி போலீசார் அளித்தனர். இனி வருவது உலக செய்திகள். மும்பை பயங்கரவாத தாக்குதல் குற்றவாளியாக தகாவூர் ராணாவை நாடு கடத்துவதற்கு தடை விதிக்க அமெரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. 2008ஆம் ஆண்டு நவம்பரில் 26ஆம் நாள் மும்பையில் நிகழ்த்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு திட்டம் தீட்டி கொடுத்த சதிகாரிகளின் ஒருவர் பாகிஸ்தானைச் சேர்ந்த தகாவூர் ராணா. அமெரிக்க சிறையில் உள்ள ராணாவை இந்தியாவிற்கு நாடு கடத்துவதற்கான அறிவிப்பை கடந்த மாதம் பிரதமர் மோடியுடனான கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டார். இதை எதிர்த்து அந்நாட்டின் உச்சநீதிமன்றத்தில் ராணா சார்பில் முறையிடப்பட்டது. தான் நாடு கடத்தப்பட்டால் பாகிஸ்தானி என்பதாலும் முஸ்லிம் என்பதாலும் இந்தியாவில் கொடுமைப்படுத்தப்படலாம் என்றும் அவர் குறிப்பிட்ட வாதங்களை ஏற்க மறுத்த நீதிபதி எலினா ககன் இந்த முறையீட்டை தள்ளுபடி செய்துவிட்டார். சிலி நாட்டில் ஏற்பட்ட நிலநடுக்கமானது ரிக்டர் அளவில் 6.1 பதிவாகியுள்ளது. தென் அமெரிக்காவில் உள்ள நாடு சிலி. இந்நாட்டில் எல்லோவா மாகாணம் சான் பெட்ரோ டி அடக்கேமோ நகரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. போலிவியா நாட்டில் எல்லையில் அமைந்துள்ள இந்நகரில் இருந்து 104 தொலைவில் 93 ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 6.1 பதிவான நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் அதிர்ந்தனர். இதனால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். இனி வருவது விளையாட்டு செய்திகள். சாம்பியன் டிராபி இறுதிப் போட்டிற்கான நடுவர்களை ஐசிசி அறிவித்துள்ளது. 9வது ஐசிசி சாம்பியன் டிராபி தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டது. இதில் லீக் மற்றும் அரையிறுதி ஆட்டங்கள் முடிவில் இந்தியா, நியூசிலாந்து அணிகள் இறுதிப் போட்டிற்கு தகுதி பெற்றனர். வருகின்ற 9ஆம் தேதி பிற்பகல் 2:30 மணிக்கு நடக்கும் மகுடத்திற்கான இறுதி ஆட்டத்தில் இவ்விரு அணிகளும் மோத உள்ளனர். இந்த நிலையில் இந்த போட்டிக்கான நடுவர்களை ஐசிசி அறிவித்துள்ளது. கள நடுவர்களாக பால் ரிபேல் மற்றும் ரிச்சர்ட் இங்லிங்வொர்த்தும், 3வது நடுவராக ஜோயல் வில்சன், 4வது நடுவராக குமார் தர்மசேனா மற்றும் போட்டி நடுவராக ரஞ்சன்
மதுக்கள்ளே என ஐசிசி அறிவித்துள்ளது. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழ்நாட்டில் வரும் நாட்களில் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு கோடை வெப்பம் முன்கூட்டியே பதிவாக தொடங்கிவிட்டது. பல இடங்களில் வெயில் சுட்டெரித்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக நேற்று தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாகவே இருந்தது. இதன் தொடர்ச்சியாக வரக்கூடிய நாட்களில் வெப்பத்தின் தாக்கம் கடுமையாக இருக்கும் என்றும், அடுத்த மாதம் ஏப்ரல் 15ஆம் தேதி வரை இதே நிலை நீடிக்கும் என்றும் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்கு சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 63,920 ரூபாய்க்கு விற்பனையாகுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 30 ரூபாய் குறைந்து 7,990 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 240 ரூபாய் குறைந்து 63,920 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 69,728 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு கிராம் வெள்ளி 108 ரூபாய்க்கும் 10 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 1,08,100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 72 புள்ளிகள் அதிகரித்து 74,411 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை குறியீட்டு எண் நிப்டி 33 புள்ளிகள் அதிகரித்து 22,578 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். மத்திய ஆயுதப்படைகளில் சேருவதற்கான தேர்வை தமிழிலும் எழுதலாம். அரக்கோணம் நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. இன்னுயிர் தமிழை எந்நாளும் காப்போம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொண்டர்களுக்கு கடிதம். தமிழ்நாடு சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட 2 சட்ட மசோதாக்கள் ஒப்புதல் அளித்துள்ளார் ஆளுநர் ஆர்.என். ரவி. ரூபாய் 70.70 கோடி மதிப்பீட்டிலான புதிய திட்ட பணிகள் இன்று அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமார் கட்சியிலிருந்து நீக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. மும்மொழி கொள்கை விவகாரம். மாணவர்களை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கினால் நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர் அன்பில் மகேஷ் எச்சரிக்கை. விசா விதிகளில் மாற்றங்களை செய்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். H-1B விசா பெற்ற இந்தியர்களின் பிள்ளைகளை 1 லட்சம் பேர் வெளியேற்றப்படும் அபாயம். சிரியாவில் கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல். 13 போலீசார் பலி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.